ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடுல தஞ்சாவூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. அதில் தான் நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே தஞ்சாவூரில் தான். ஸோ அதனால் நாங்கள் தஞ்சாவூரில் எங்களுக்காக ஒரு வீடு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். 15 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா இந்த வீடு நாங்கள் வாங்கினோம். கிட்டத்தட்ட இது ஐஷு வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். இதுதான் நாங்கள் வாங்கின முதல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் ரொம்பவே எனக்கு பிடிச்ச வீடுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த வீடு. இன்னுமே ஸ்பெஷல் கூட. பூக்கொள்ளை தெரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் தான் இருக்குது இந்த வீடு. பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஸ்ட்ரீட் முன்னாடி ஒரு பூ தோட்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வீடாக மாறிடுச்சு. அது மாதிரி இங்கே எந்த செடி கொடி என்ன நட்டு வச்சாலும் ரொம்ப சூப்பராக வளரும். நீங்களே பார்க்கலாம், சுற்றி மரம் தான். நல்ல விண்டியாகவும் இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. ஸோ ரொம்ப நல்ல வீடு, ரொம்ப ராசியான வீடு. வாங்க குயிக்காக வீடியோவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு கீழே குட்டி தோட்டம் இருக்குது. அதை நிறைய பேர் காமிக்க சொல்லி சொன்னீங்க, அதையும் காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே இருந்து மெயின்டைன் பண்ணாததுனால நான் நிறைய செடியெல்லாம் போடலை. இது எங்கள் வீட்டில் குடியிருக்கிற டெனண்ட் கொஞ்சம் அங்கங்கே மரம்லாம் வச்சுருக்காங்க. அவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வச்சுருக்கிறது தான் இது எல்லாமே. நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரம் இருக்குது. இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் இல்லைங்க, எப்போதுமே இந்த மரத்தில் மாங்காய் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வரும்போதெல்லாம் பார்ப்பேன், நிறைய மாங்காய் இருக்கும் இந்த மரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு தேவையான, அதாவது நம்ம ஒரு சிம்பிள் குக்கிங்க்கு தேவையான காய்கறிகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக அங்கங்கே இருக்கும். நம்ம வெளியில் போய் கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. முருங்கை மரம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது, கொய்யாக்காய் மரம் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வெஜிடபிள்ஸ் ஷார்ட்டேஜ் ஆனிச்சுனாலும் இங்கே தோட்டத்தில் இருக்கிற காய்கறியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு காய்கறிகள் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாழை மரம் 2 மரம் இருக்குது. நல்ல காய் காய்ச்சிருக்கு. நான் திரும்பி துபாய் போகிறதுக்குள்ளே இது பழுத்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மருதாணி செடி இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் காற்று நம்ம இன்ஹேல் பண்ணுறது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஐஷுவோட ஸ்கூட்டிங்க. அவள் போர் அடிக்கிற நேரம் எடுத்துகிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பா. எப்போவுமே ஓனர்ஸ் கீழே இருக்கிறத விட மாடியில் இருந்தால் வாஸ்துப்படி ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் மெயினாக மாடி நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினதுக்கான காரணம். வாங்க மாடிக்கு போயிடலாம். ஸோ நம்ம மாடியிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இந்த வாழை மரத்தோட இலையெல்லாம் மேலே தெரியும். நான் இன்ஸ்டாகிராமில் பிக்சர் எடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த வாழை இலையெல்லாம் கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலையே இல்லாமல் போச்சு. இந்த செடி பார்த்தீங்கன்னா சந்தன முல்லை, நித்திய மல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செடி பார்க்கறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். மேலே மொட்டை மாடி வரைக்கும் படர்ந்துருக்கு. மேலே மொட்டை மாடியிலேருந்தும் பறிக்கலாம், அதே மாதிரி கீழே நான் இருக்கிற இடத்துலேருந்தும் பறிக்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 முழம் போல் பூ கொடுக்குது. இந்த சீசன் தான் இல்லைங்க, எனி டைம் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அது ரெண்டாவது இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் மார்னிங் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இதோட மேலே போனீங்கன்னா இது மொட்டை மாடிங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நடன விநாயகர் இருக்கும். இந்த விநாயகர் எங்களோட சிங்கப்பூர் ஹவுஸ் வார்மிங்காக எங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரானோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்மளோட பூஜை ரூமாக தான் இருக்கும். அதனால் முதல்ல நம்ம பூஜை ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பூஜை ரூம் டோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெடிமேட் டோர்ஸ் கிடையாதுங்க. கும்பகோணத்துலேருந்து ஆசாரி வரவழைச்சு செஞ்ச டோர்ஸ் எல்லாமே. கார்பெண்டர்ஸ் 1 வாரம் போல் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற கிச்சன் கேபினெட்ஸ், அதுக்கப்புறம் வார்ட்ரோப்ஸ், அதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம் எல்லாமே அவங்க தான் பண்ணினாங்க. அதனால் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட பூஜை ரூம். குட்டி பூஜை ரூம் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை ரூமுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது கிச்சன் தான். வாங்க கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் ரொம்ப ஈஸி டு மெயின்டைனுங்க. ரொம்ப குட்டி கிச்சன். ரெண்டாவது கலரும் ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கிறதுனால நம்ம அழுக்காயிடுங்கிற டென்ஷனும் இருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால நம்ம அப்பப்போ எது வந்தாலும் வாங்கிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இந்த கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ரிட்ஜாக தான் வச்சுருக்கேன். சிங்கப்பூர் டு துபாய் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் சிங்கப்பூரில் யூஸ் பண்ணிட்டு இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் கார்கோவில் போட்டு நான் இங்கே அனுப்பிட்டேன், தஞ்சாவூர் அனுப்பிட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பாட்டில்ஸு அப்புறம் இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூர் ஐக்கியாவில் வாங்கினது. இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் இருக்கிற அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பவுடர்ஸ் கொட்டி வச்சுருக்கேன். லைக் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அந்த மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் அந்த சைடில் இருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு வெட் கிரைண்டர் இருக்கும், அப்புறம் பிரீத்தி மிக்ஸி இருக்கும். கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தால்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி அதர் சைடில் இருக்கிற கேபினெட்டில் மில்லட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சில்வர் சம்பளத்திலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சில்வர் சம்பளமாக இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதில் எல்லாத்துலேயுமே நான் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையர் அண்ட் நியூட்ரி குக் வந்து நான் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணத்துக்கு கொடுத்த சீர் கொடுத்த பாத்திரம்லாம் மேலே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு கார்னல் பிராண்ட் அவனு, இதுவும் சிங்கப்பூரில் வாங்கினது தான். இங்கே வந்து என்னோட எர்த் அண்ட் பார்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சிங்க் வந்து ஒரு டபுள் சிங்க்கு. அதர் சைடில் வந்து ஆயில் கேன்ஸு, ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸு, அப்புறம் 2 ஜார் இருக்குது. இந்த 2 ஜாரில் என்ன இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த 2 ஜாரில் வந்து ஒன்றில் உப்பு, ஒன்றில் புளி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வந்து இந்த ஸ்டவ் பற்றி தான். இந்த ஸ்டவ் வந்து உஷா ஸ்டவ்வு. இப்போ இந்த மாடல் அவைலபிள் இல்லை, ஆனால் இதை விட நல்ல மாடல்ஸ்லாம் இன்னும் நிறையா வந்திருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் ஓல்டு ஸ்டவ் இது. இந்த மாடி வீட்டில் வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூமை வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் ரூமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டோர் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் அண்ட் ஸ்டோரேஜ் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து வந்தால் கேஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காகவே இந்த ரூமை அந்த மாதிரி நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட அட்டாச் ஆகியே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா, அதுக்கப்புறமா அதை ஒட்டின மாதிரியே ஒரு டிஸ்பென்சர், வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்கோம். இந்த வாட்டர் டிஸ்பென்சர் நான் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த ஹோல் வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் அண்ட் ப்ரௌன் ஷேட் இருக்கும் இந்த வீட்டில். அதே மாதிரி அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அதே கலர் ஷேட்லேயே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இந்த ட்ரோஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கும்போது ஐஷு வாங்கின ட்ரோஃபீஸ், ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் ஐஷு வின் பண்ணி வாங்கின ட்ரோஃபீஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் எங்களோட பெட்ரூம் போகிறோம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஐஷு எடுத்த ஒரு ஃபோட்டோ, எங்களுக்கு பிடிச்ச ஷாட்டும் கூட. ஸோ அது நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வந்து அந்த கார்பெண்டர்ஸ் பண்ண வார்ட்ரோப்ஸ் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. இந்த ரூமோட அட்டாச்ட் ஆகி ஒரு பால்கனி இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம ஒரு சேர் போட்டு நம்ம வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். நல்ல விண்டியாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து மாமரம் காற்று அடிக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் காற்று. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு காட் மட்டும் தான் போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த காட்டு, இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நான் சிங்கப்பூரில் யூஸ் பண்ணிட்டு இருந்த திங்ஸ் அப்படியே நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதாங்க பசங்களோட ரூம். இது ஐஷு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஷு வரைஞ்ச ஆர்ட்டு. அவள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காளோ அப்போ உட்காந்து வரைவா. அவளுக்கு ரொம்ப வரைகிறது ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே அவள் வரைஞ்சது தான். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப குட்டியான வீடு, அழகான வீடு, ஈஸி டு மெயின்டைன். அதுதான் சொல்லணும். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக என்னோட துபாய் வீடு டூர் போடுறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.
இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvindan. Bye.